என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வெச்சம்பாரு நெஞ்சில பாடு ஐயோ வாசிப்பா என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வெச்சம்பாரு நெஞ்சில அக்கா பொண்ணு நான் வெச்சம்பாரு நெஞ்சில என் அக்கா பொண்ணு நான் வெச்சம்பாரு நெஞ்சில சுரபசகாரா அது ஆழமாக்குல தூக்க மாட்டேன் அரசவை இந்த அரசவையில் எனக்கு முன்னதாக வர வேண்டியவன் சொன்னது இந்த அரசவை புதுசா நாடக மேடை நாடகம் அந்த மாதிரி நடத்தக்கூடிய நாடகத்தில் எனக்கு முதலாக வர வேண்டியவனாங்க போச்சு எங்க வீட்டுல பெரிய இழவு கொண்டு போச்சு உங்க வீட்டுல என்ன போச்சு நாங்க அண்ணா தம்பி 2 பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி 2 பேரு அண்ணன் தம்பி ஒரு பிரசவத்துல 2 பேரு ஒத்த பெரியா பொண்ணுட்டும் ஆமா ஒரே பிரசவத்துல ஒத்த பெரியா நான் அண்ணன் எனக்கு தம்பிக்கிறான் அப்படி இருக்கிறப்பா 2 பேரும் ஒரே பிரசவத்துல ஒரே வழியா பிறந்ததுல அப்படி இருக்கிறப்பா அவன் தம்பிக்காரனாச்சே அவன் பால் குடிக்கணும்னு விட்டான் ஐயா அவன் ஒரு பக்கம் குடிச்சு ஒரு பக்கம் நான் விட்ட பாடு இல்லை சரி இப்ப குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தாலும் ஏன்னு பாக்குறப்ப அவன் தான் குடிச்சுக்கிறான் எங்க அம்மா பால் இல்லை நான் வந்து தொத்துமா ஆயிட்டேன் ஐயா தொத்தமா ஆயிட்டேன் சொல்லு அப்படி இருக்குப்பா சரி இன்னைக்கு போட்டோம் நீ ராத்திரி கூட போட்டோம் காலையில போய் பால் குடிக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு அவன் தான் குடிச்சிக்கலாம் சரி சரிப்பட்டு வர மாட்டான் ஒரு பக்கமா தட்டி கட்டிடலாம் நம்ம ஒரு பக்கம் குடிக்கலாம் அவன் ஒரு பக்கம் குடிக்கலான்னு பார்த்தாலும் தட்டி கட்டி சரி எப்படியோ போராட்டம் ஓஞ்சிப்போ ஐயோ அவன சரி சொல்லிட்டு பார்த்தேன் பாதை விடலாம எனக்கு மனசு ரொம்ப தொலைச்சி ஆகி போச்சு மனசு ரொம்ப கெட்டு போச்சு நொந்து போச்சு என்னடா அவன் அம்மா வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னா பிறந்தோம் நம்ம சரி தம்பிக்காராச்சே அப்ப பின்னால பிறந்தோம் சரிங்களா தம்பி இருக்கா தாண்டி வரட்டுங்க குரல் பால் குடிப்பான்னு விட்டா இந்த கம்யூனிட்டிக்கு பிறந்த பையன் நமக்கு பாலை விட மாட்டானே இவன் இப்ப பால் விடாதவன் அப்புறம் எப்படி நம்மளுக்கு சொத்து சொத்தை கம்மி தருவான் வந்து ரொம்ப யோசனை பண்ணேன் காட்சிதான் பட்டு யோசனை பண்ணேன் கோல்டு வச்சுது இவன் உயிரோட இருந்தாலும் வச்சுக்கா அந்த சொத்து கிடைக்காது பாலும் கிடைக்காது ஐயா அம்மா பால் ஆரம்பத்துல விடாதவன் இக்காலத்துல நம்மளுக்கு எப்படி சொத்து சொத்தை தருவான் சொல்லிட்டு என் ஊர் பக்கம் மேல்மருவத்தூர் பக்கத்துல இருக்குது ஆமா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை எங்க ஊருங்க தொழிற்பேட்டு பக்கத்துல கடலூர் ஒரு ஊரு உள்ளூர்ல பூச்சி பந்து வாங்கினா செஞ்சிருன்னு சொல்லிட்டு மருவத்தூர் போய் சேட்டுக்காயில வாங்கினா பூச்சி என்னடா கல்யாணி சேட்டுக்கல்ல மந்து வைக்கிறானா ஆடா உதவிட்ட பசங்களா டேய் இரு நாட பேச்சு ஐயா நம்ம நாட்டுல இருக்கிறான் பாரு தமிழன் கடை வைக்கிட்டான் வடநாட்டுக்காரன் கொண்டாந்து கடை வைக்கிட்டான் அவன் எப்படிப்பட்ட கடை வைப்பான் இரும்பு சாமான் வைப்பான் தங்கம் வைப்பான் வெள்ளி வைப்பான் பூச்சி மருந்து பால் எல்லாமே விற்கிறான்
ஓ சேட்டு கடை வச்சுக்கிறோம் பூச்சி மருந்து கடை. ஆமாங்க. அப்படி இருக்கிறப்பா நம்ம நாட்டுல இருக்கிறவன்னா சொல்ல தெரியுமா, ஊசாச்சிய சாம்பாரும் உளுத்து போன வடியும் இட்லி தோசைன்னா நம்பால் விற்பான், கத்திரிக்காய் விற்பான், அழுக்கு போன தக்காளி விற்பான் நம்பாதுங்க. அவன் அப்படி கிடையாது, என்னைக்கானாலும் பணம் வாங்குற பொருளை தான் வித்துன்னு இருப்பான். இப்ப ஏமாந்தவன் அதான் இப்ப வந்து எல்லாம் வடநாட்டுன்னு வந்து இறங்கிட்டான். ஆமா நம்மால் பாரு மணி 12 எப்ப ஆகுதுன்னு பாக்குறான், எல்லாம் ரேஷன் கடைக்கு போறத பாக்குறான், கோயில் ஷாப்புக்கு போறது பாக்குறான். அவன் பாரு ரேஷன் அரிசி வரும் உருளைக்கிழங்கு போட்டு 4 பேர் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. 4 பேர் ஒரு மிக்சர் மிஷின் எடுத்தாந்துடுறான். ரேஷன் அரிசி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் வாங்கி கொடுத்து வச்சுக்க, அதை ஊற்றி கலக்கி எப்படி காயாம சமையல் செய்து வச்சுக்க, அரிசி உலையில போனா தலைவாளி கொடுக்குறான், சோறை வெடிக்கிறான் தலைவாளி கொடுத்து இதே மாதிரி செய்யறான். நம்பால் தெரியுமா, இவன் வேலை செய்யறது இன்னொரு ஆள் ஏறி பிடிக்கணும். ஆமா அதே மாதிரி பாட்டு இந்த பக்கம் இருக்குதானே தெரியல, செங்கல்பட்டு மாவட்டம் பாட்டு திருப்பி கொடுத்தா 10 ரூபாய் கொடுக்கும். அதனால ஒரு சந்தோஷம். அதுல வந்து இன்னொரு நல்லதே இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு வாங்கி போறாங்க, விவசாயம் பண்ண நிலங்கள்லாம் இருக்குதுல்ல, ஏன் கேக்குறேன், ஏறி வேலை செய்யற மக்கள் நல்ல பணியாளர் ஐயா. அவன் எங்க ஊர்ல ஒயின் ஷாப் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு போன மக்கள் குடிச்சிட்டு பாட்டை உடச்சிட்டு போறாங்க, பொம்மைட்டு கை வச்சு அதற்கு அம்மா திட்டுவாங்க. இப்ப அது கிடையாது, சேத்துல கண்டவோட கோரிக்கை எடுத்து போடுறான். அதுவும் ஒரு நல்ல விதத்துல. அந்த மாதிரி நம்மால் 12 மணிக்கு எப்ப ரேஷன் கடை தரது சாரா கிடைக்காது பாத்துக்கலாம். அவன் பாரு என்ன சொட்டு போற வருஷம் வேலை செய்யறான், போறானா ஏந்து வேணா தெரியல. ஐயா வாங்க போயிட்டு கையில வச்சுக்கினேன், எங்க அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் அதிகமான வேலை, அதோட அதிகமான வேலை. என்ன வேலை? 3 நாள் வேலை. அதுக்கு நான் வேட்டு வைக்கிறாங்க. என்ன வேட்டு வைக்கிறாங்க? அதுதான் அதுக்கு முன்ன மகாத்மா, அதாவது மகாத்மா தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் அந்த சட்டம் 2005 உருவாக்குனாங்க. இப்ப காந்தி பேர் எடுத்து தூர கடாச்சான். அது வாயில் இருக்குது கேள. அந்த மாதிரி இருக்கப்ப ஏறி வேலை செய்து வந்துட்டு எங்க அம்மா அழுப்பா பட்டு தூங்கினாங்க. இதாண்டா சமைங்க போய் வச்சு பூச்சி மஞ்ச அது எட்டுமா அம்மா பாய்ச்சி தடுக்க நாளைக்கு கிளம்பிட்டு வந்துட்டு. ஆமா போய் தம்பிக்காரன் பால் குடிப்பான், செத்துருவான். நம்மளுக்கு தானே சொத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டான் நாடகத்துக்கு. நாடகம் நட்டுட்டு போன மாதிரி பஸ்ல ஏறி போனா மெயின் ரோட்ல போறப்ப எங்க வீடு தெரியும். மெயின் ரோட்ல பார்த்தா மெயின் ரோட்ல இருந்து பார்த்து நடுப்பட்டு இருந்து பார்த்தாலும் வீடு தெரியும். ஆடா போயிட்டுமா ஊட்டாண்ட ஜனம் மாலை கட்டுறான், பூ கட்டுறான், தேடி சிங்காரிக்கிறான். ஐயா ஏன் வேற பொங்கல் சாரையா அழுத்து போதுங்க. 8 போறோம் போற ஜனம் ஐயோ ராத்திரி படுத்து குஜாம செத்துட்டு ராத்திரி படுத்து செத்துட்டு சொன்னபடியா போயிட்டாங்க. பத்து விட்டு இறங்க மனசுக்குள்ள சந்தோஷம் வெளியே சொல்ல முடியுமா? 2 கையில எட்ட துப்புன கண்ணுல அப்புன ஐயா ரோட்ல இருந்தா பயிற்சிங்க மனசுக்குள்ள தெம்பா இருந்தாலும் என்ன பண்றது சொல்லிட்டு என்ன பண்ண அழுது போய் தண்ணி பார்த்தா ஐயா எங்க அம்மா தலைமாட்டில் உட்காந்து ஆயிடுது. எங்க தம்பிக்காரா கால்மோட்டில் உட்காந்து ஆயிடுங்கிறான். எங்க அப்பா செத்து போயிருக்காங்க. தம்பி எப்படி போய் எங்க அம்மா பால் குடிப்பான், அவன் செத்துருவான். நான் மருந்து வச்சேன் நச்சல என் தம்பி முன்னே எங்க அப்பா கலந்துக்கிறாரு பால் குடிப்பான். அது போகட்டும். நான் யார் தெரியுமா? ஒரு நேரத்தில் சோனிநாத் ஆண்டு வரக்கூடிய சோமகாசுரன் பிரம்மன் என்ற கருத்திற்கு 4 வேதங்கள் 4 வேதங்களை படித்துக் கொண்டு சமுத்திரம் என்ற ஆய்களை கொண்டிருந்தான். ஆனால் பிரம்மன் பார்த்தான். ஐயோ படைக்கும் தொழில் நின்று போடும் என்று ஸ்ரீமன் நாராயணத்தில் முறையிட்டான். நாராயணன் என்ன செய்ய தெரியுமா? மட்டும் என்று சொல்லக்கூடிய கேட்கின்றவர் அவன் விடுத்து அந்த சோமகாசுரனை கொண்டு வேதங்களை படிப்பது பிரம்மனுடைய கருத்தை விட்டான். அந்த சோனிதாவில் யுகம் முடிந்து அடுத்தது மணிநகராபுரி. அந்த மணிநகராபுரி ஆண்டு வரக்கூடிய இரணிய கசிவு என்ற அவருடைய தம்பி இரணியார் அவருடைய யுகம் முடிந்து பிரகலாதன்
பிரகலாதன் முடிந்து சும்மன் நிசமன் என்று வந்தது. அந்த சும்மன் நிசமன் முடிந்து சுந்தர மச்சந்திரன் என்று வந்தது. ஆமா, அவருடைய வர்க்கத்திலே வந்தவர்தான் இந்த சிவசங்கராவுடைய கோட்டை ஆளக்கூடிய என்னுடைய தம்பி நானும் என் தம்பியும் இந்த நாட்டை சீரம் சிறப்பு இருந்தாலும் நான் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது ஆலயம் கட்டுவதும் பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் பாதித்துக் கொண்டு யாருக்கும் இடைவெளி என்பது இல்லாமல் அந்த சட்டத்தை அனைத்து அமைத்து சீரும் சிறப்போடு இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றேன். ஆனா இருந்த போதும் ஏன்னா அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அரக்க தொழில் செய்யக்கூடாது, அநியாய அக்கிரமம் செய்யக்கூடாது, அதனால போக்கிரி தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நன்மைகளை செய்து இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து இருந்தாலும் என்னுடைய தம்பியை பார்க்க வேண்டும்.